இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். 7 வருஷமா உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இது ஒண்ணு சின்ன பசங்க காதல் இல்ல ஜெயந்தி. ஏதோ பார்த்தோம், பிடிச்சது, பழகணும், பிரிஞ்சோன்றதுக்கு. இத்தனை வருஷமா உன் கூட வாழணும்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாளாவது உன்கிட்ட வரம்பு மீறி பேசியிருப்பனா இல்ல நடந்திருப்பனா? எங்க வீட்டுல மட்டும் பிரஷர் இல்லைன்னு நினைச்சியா? என் வீட்லயும் தான் கல்யாணம் பண்ணு எங்க அம்மா என் உயிரை வாங்கிட்டே இருக்கு. ஆனா உன் கூட வாழணும்னு தானே எல்லாத்தையும் தாக்கிட்டு நிக்கிறேன். இங்க பாரு முத்து, நானும் உன்னை 1000 திட்டினாலும் உன் மேல கோவப்பட்டாலும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உன்னை தானே பண்ணிக்கணும்னு நான் பொறுமையா தானே இருந்தேன். அப்ப இந்த நினைப்பு இப்ப எங்க போச்சு? திடீர்னு எங்க இருந்து முளைச்சா உன் மாமன்? ஏ முத்து, என்ன பேசுற நீ? ஜெயந்தியோட அப்பா போனதுக்கு அப்புறம் ஜெயந்தியோட மாமா தானே எல்லாத்தையும் இருந்து பாத்துக்கிட்டாரு. ஒரு உரிமையில கேட்கதான் செய்வாங்க. கா, நீ புரியாம பேசாதக்கா. மாமன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? 7 கழுத வயசாகுது அந்த ஆளுக்கு. தாய் மாமன்னா ஜெயந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஆளோட பொறுப்பே தவிர ஜெயந்திய கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ஜெயந்தி அக்காவோட மாமா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரா? ஆமா ஆனந்தி, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடிச்சு பொண்டாட்டி போட்டு அடிச்சு அவ சூசைடே பண்ணி செத்து போயிட்டான். அவன் கூட எல்லாம் ஒருத்தி வாழவே முடியாது. அவன் வந்து ஜெயந்திய கட்டி கொடுன்னு கேட்டிருக்கான். அவன் தான் கேட்டான்னா இவங்க அம்மாக்கு அறிவு வேணாம்? எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? எங்க மாமா எங்க குடும்பத்துக்காக நிறைய செஞ்சிருக்காரு. தம்பிக்காக பேசுறதா இல்ல பொண்ணுக்காக பேசுறதான்னு தெரியாம அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் வாழ்க்கை நாசமானாலும் பரவாயில்ல, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ முத்து. என்ன பேசுற ஜெயந்தி? இத்தனை வருஷமா நீதான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க முத்து. இப்ப திடீர்னு அவனை வாழ்க்கையை விட்டு போக சொன்னா எங்க போவான் அவன்? ஏன் நீ இல்லையா அன்பு? நீ ஆனந்தியும் கூட தான் காதலிச்சீங்க.